ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சூயிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளீட்ஸ் வச்சு என்ன மாதிரி டிசைன்லாம் மேக் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போது நார்மல் ப்ளீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளீட்டோட ஹைட்டை பொறுத்து நம்ம கிளாத்தோட வித் எடுக்கணும். இப்போ நான் 1 இன்ச் ப்ளீட்டோட ஹைட் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2.5 இன்ச் வித் இருக்க மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் எட்ஜில் மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில். இங்கே வேணும்னா உங்கள் மிஷினில் ஓவர்லாக் இருந்துச்சுன்னா ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். ப்ளீட் ஸ்டிச் பண்ண போகிற அந்த ஃபுல் லென்த்லையும் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டாச்சு. இப்போது ஒரு எட்ஜிலேருந்து ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஈவனாக ப்ளீட்ஸ் வைக்க ஃபஸ்ட்டு வராது. அவங்களுக்கு இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணிட்டு ஈவனான ப்ளீட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம நார்மல் த்ரெட் நீடில் இருக்கும் இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு. இந்த நீடில்ஸ் வச்சு நீங்கள் நீட்டாக ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு அப்போவும் நீட்டான ஈவனான ப்ளீட்ஸ் வரல அப்படின்னா இந்த ப்ளீட்ஸுக்கு 1 இன்ச் 1 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். நான் எப்போவும் தையல் பிரிக்கிறதுக்கு ஒரு நீடில் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு தான் ஃபோல்ட் பண்ணுவேன். இன்னும் நல்லா ஃப்ளோவாக ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் அப்படியே 1 இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது பேசிக்கான ஒரு ஈவனான ப்ளீட்ஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் எப்படி டிசைன் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த டிசைன் எல்லாத்துலேயுமே நான் ஒரு நார்மல் த்ரெட் அண்ட் நீடில் வச்சு பீட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ளீட்ஸோட ஒரு எட்ஜில் அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிளோட கார்னரில் பேக் சைட்லேருந்து நீடில் மேலே எடுத்துகிட்டு ஒரு பீட் வச்சு கோர்த்துட்டு எகைன் அந்த கார்னர்லேயே இப்போ குத்தி எடுத்ததுக்கு பக்கத்துலேயே வச்சு பேக் சைடு நீடில் எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த ப்ளீட்டையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இன்னொரு பீட்ஸ் வச்சு கோர்த்துக்கிறேன். ஒவ்வொரு ப்ளீட் முடியும் போதும் பேக் சைடில் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ளீட்க்கு ஸ்டிச் பண்ணுங்கள். இது நம்மளோட ஃபஸ்ட்டு டிசைன். நார்மல் ப்ளீட் ஸ்டிச் பண்ணிட்டு அதில் இருந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸை நம்ம ப்ளவுஸோட நெக் டிசைனில் இல்லை ஸ்லீவ் டிசைனில் யூஸ் பண்ணலாம். ஈவன் குர்த்தி ட்ரெஸ்ஸஸில் கூட இந்த மாதிரி டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது ஃபுல் ப்ளீட்ஸ்லையும் அந்த எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு பீட்ஸ் வச்சு தைச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்த டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 4 இன்ச் வித் இருக்க மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத்தோட ராங் சைடில் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் எட்ஜ்லேயே மேலே ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுடலாம். இப்போது உள்ளே இருக்க ரைட் சைட் கிளாத்தை வெளியே டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போது கிளாத்தோட ரைட் சைடை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதை சென்டராக இருக்க மாதிரி வச்சுட்டு நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிப்போட 2 சைட்லேயும் வேணும்னா அந்த எட்ஜஸில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப்பில் நம்ம சென்டராக தான் ப்ளீட் தைக்க போகிறோம். அதனால் வேணும்னா உங்களுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கேல் வச்சுட்டு. இப்போ இந்த ஸ்ட்ரிப்போட சென்டர்லையே ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு ப்ளீட்க்கும் இன்னொரு ப்ளீட்க்கும் ரொம்ப நெருக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அடுத்த ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன்.
இப்போது ஸ்ட்ரிப்போட ஃபுல் லென்த்லேயும் ப்ளீட் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு சென்டர்லேயே. அடுத்து அந்த ப்ளீட்ஸோட 2 எட்ஜையும் இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் சைட்லேருந்து நார்மல் த்ரெட்டு வச்சு ஒரு ட்ரையாங்கிளோட எட்ஜில் மேலே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் கோர்த்துட்டு இன்னொரு ட்ரையாங்கிளோட எட்ஜில் வெளியே எடுத்துடலாம் நீடில். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இது. அடுத்த ப்ளீட்ஸ்லேயும் அந்த 2 எட்ஜையும் இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் மேலேயே பீட்ஸை வச்சு கோர்த்துக்கிறேன். அவ்வளோதான் இந்த டிசைனு. இதே மாதிரி மற்ற எல்லா ப்ளீட்ஸ்லேயும் தைச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட நெக் டிசைனில் ரவுண்ட் ஷேப் இல்லை பார்ட் ஷேப் எந்த மாதிரி டிசைனுக்கும் இதையெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பாக்ஸ் ப்ளீட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4.5 இன்ச் வித் இருக்க மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத்தோட ராங் சைடில் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் எட்ஜ்லேயே வச்சு ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சிடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிப்போட நல்ல பக்கத்தை வெளியே திருப்பிக்கலாம். இப்போ ஸ்ட்ரிப்பை வெளிப்பக்கமாக திருப்பியாச்சு. நம்ம போட்ட தையல் சென்டராக இருக்க மாதிரி வச்சுட்டு நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலேயும் நம்ம சென்டரில் தான் ப்ளீட் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால வேணும்னா நீங்கள் கோடு போட்டுக்கோங்க ரெஃபரன்ஸுக்கு சென்டரில். இதில் நாம் பாக்ஸ் ப்ளீட் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நார்மலாக நம்ம எப்பவும் ப்ளீட் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ளீட் வைக்கணும். அதுக்கு அடுத்த ப்ளீட் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடித்து வைக்கணும். அதாவது ஒரு ப்ளீட் டுவர்ட்ஸ் மிஷினோட ஃபுட்டரை நோக்கி இருக்க மாதிரி வைக்கணும். இன்னொரு ப்ளீட் பார்த்திங்கன்னா நம்மளை நோக்கி நம்மளை பார்த்து இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் வைக்கிற ப்ளீட்ஸு ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிசைன் நீட்டாக இருக்கும். பாக்ஸ் ப்ளீட் நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் எப்படி இப்போது டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ப்ளீட்டோட மேலே இருக்க கிளாத் இருக்கு இல்லையா, இந்த 2 ஃபோல்டையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி வச்சுட்டு நார்மல் நீடில் வச்சுட்டு அதோட சென்டரை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. ஒரு தடவை சென்டராக வச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் கோர்த்துக்கிறேன். பீட்ஸை கோர்க்கும் போதே ஒரு நாட் போட்டுட்டு தைச்சிக்கிறேன். இப்போது நீடில் டிசைனோட சென்டரில் குத்தி வெளியே எடுத்து நாட் போட்டுடலாம். இதே மாதிரி மற்ற எல்லா ப்ளீட்ஸ்லையும் தைச்சிடலாம். ஒவ்வொரு ப்ளீட்ஸ் தைச்சி முடிஞ்சதும் பேக் சைடில் திருப்பிட்டு நாட் போட்டுக்கோங்க. மற்ற எல்லா ப்ளீட்ஸையும் இதே மாதிரி தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கவுனில் வேஸ்ட் ரவுண்ட்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். அடுத்த ப்ளீட் பார்த்திங்கன்னா நம்ம பாவாடை சட்டையிலெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, குட்டி குட்டியாக சின்ன ப்ளீட்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரி தான். இதுவும் ஈவனாக 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சு தைச்சிக்கலாம். பஃப் ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் தான் பேசிக்கு. கிளாத்தோட இன்னொரு சைட்லேயும் சேம் டைரெக்ஷனில் ப்ளீட்ஸ் வைக்கலாம். இல்லைனா இன்னொரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சும் ப்ளீட் வைக்கலாம். நல்லாயிருக்கும். அதுவும் பஃப் ஸ்லீவுக்கு தான். அடுத்து கவுன்லையெல்லாம் வைக்கிற மாதிரி ஃப்ரில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். மிஷினில் லாங் ஸ்டிச் செட் பண்ணிவிட்டு
கிளாத்தோட ஒரு எட்ஜில் தைச்சிட்டு அதோட ஒரு நூலை மட்டும் பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரில் டைப் கிடச்சிரும். இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் கிளாத்தை நெருக்கமாக வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணுறது நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி தைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் நம்ம கிட்ஸோட கிளாத்தில், கவுன்ஸில், ஃப்ராக்ஸில் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னும் ப்ளீட்ஸை வச்சுட்டு நிறைய டிசைன் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி சூயிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.